வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் காலம் முழுவதும் காத்திருப்பேன் என் காதலை. சரி சொல்லு தன்வி, என்ன பிரச்சனை? எதை போட்டு உன் மூளையில் யோசிச்சிட்டே உட்காந்துட்ருக்க? காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், நீ எப்பயும் இருக்கிற மாதிரியே இல்லை. என்ன பிரச்சனை சொல்லு. இல்லை தக்காளி, அந்த ரீயூனியன் பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன். அதில் என்ன யோசிக்க இருக்கு? போக போகிறோம் அவ்வளோதானே. இல்லை, அவர் வருவாரா இல்லையா என்ன ஏதுன்னு தெரியல. அதை பற்றி யோசித்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. அவர் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, சப்போஸ் வரலைன்னா என்ன பண்ணுறதுன்ட்டு. மீரா தன்வியின் கையை பிடித்து கொண்டு, இங்கே பார் தன்விமா, நீ ரொம்ப யோசிக்காத, அங்கே ஒன்றும் நடக்காது. நம்ம அங்கே போக போகிறோம், கன்ஃபார்ம் அவர் வருவார், நீ பார்ப்ப, ஒன்றும் நடக்காது சரியா? அப்படியே அங்கே ஏதாச்சும் நடந்தாலும் நான் உன் கூட இருக்கேன், நான் அங்கே தான் இருப்பேன், உன் கூட தான் இப்பயும் இருக்க போகிறேன் சரியா? அப்படியே அங்கே ஏதாச்சும் தப்பாக நடந்தாலும் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அங்கே எதுவும் தப்பாக நடக்காது நீ நினைக்கிற மாதிரி சரியா? அதை பற்றிலாம் நீ அவ்வளோவா யோசிக்கவே தேவையில்ல, ஜாலியாக இரு. ரீயூனியனுக்கு போக போகிறோம், கன்ஃபார்ம் அவர் வருவார். ரொம்ப வருஷம் கழிச்சு நீ அவரை பார்க்க போகிற. நீ உன் காதலுக்காக காத்துட்டு இருந்ததெல்லாம் போதும், நீ உன்னோட காதலையே பார்க்க போகிற. அதனால் சந்தோஷமாக இரு. இந்த மாதிரி யோசிச்சுட்டு சோகமெல்லாம் இருக்காது சரியா? உன் முகத்துக்கு இது சூட்டியே ஆகலை தன்விமா. இப்போ பார், சிரிச்சுட்டு என்னை கலாய்ச்சிட்டு மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுட்டு, அதுதான் உனக்கு செட் ஆகும். இந்த சோகமான மூஞ்செல்லாம் உனக்கு செட்டே ஆகலை, எங்கே மாற்றி பார்ப்போம். அவ்வாறு கூறும்போது தன்வி மெதுவாக சிரித்தாள். அப்பாடா, ஒரு வழியாக சிரிச்சிட்டியா? எப்போ பார் சிரிச்சிட்டே தன்விமா, அதுதான் உனக்கு நல்லாயிருக்கு. சரிங்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறமா போகலாம் என்று மீரா கூறினார். சரி. ஆமாம் தக்காளி, எப்பவுமே கோயிலுக்கு வந்தால் பிரசாதம் வாங்குவ, என்ன இன்னைக்கு வாங்கலை? ஆமாம், நீ சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு அதை மறந்துட்டா பாரேன். நீங்கே உட்காந்துட்டு நான் போய் பிரசாதம் வாங்கிட்டு வரேன். மீரா பிரசாதம் வாங்கிவிட்டு தன்வியின் அருகில் வந்து அமர்ந்தார். இந்த தன்வி எடுத்துக்கோ. என்ன இன்னைக்கு பிரசாதம் கோவிலில்? சக்கரை பொங்கல் தான். ஓய் தக்காளி, ஒன்று சொல்லு, நீ எனக்காக வந்தியா இல்லை இந்த சக்கரை பொங்கலுக்காக வந்தியா கோயிலுக்கு? ரெண்டுத்துக்காகத்தான், ஆனால் அதில் ஃபஸ்ட்டு உனக்காக தான். சரி கிளம்பலாமா? டைம் ஆச்சு தன்வி. போகலாம். இருவரும் தங்களின் அலுவலகத்திற்கு சென்றனர். என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க போல்? ஆமாப்பா, நேற்று வேறு மேனேஜர் திட்டினார்ல, அதனால தான் சீக்கிரமாக வந்துட்டோம். சரி சரி, வேலையை பாருங்கள். மேனேஜர் வந்துட்டாரா இல்லையா இன்னும் என்று தன்வி கேட்டார். இன்னும் வரல, வந்துடுவார், நீங்கள் பாருங்கள் வேலையை. அன்றைய நாள் அவர்களுக்கு அவ்வாறே நன்றாக கடந்தது. அன்றைய வேலை முடித்து இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர். தன்வி, சொல்லு தக்காளி, இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல. ஆமாம், எப்படி போச்சுன்னே தெரில, வேலை அதிகமாக இருந்ததுனால அதை பார்த்துட்டு இருந்ததுனால எப்படி போச்சுன்னே தெரில டைமு. இப்போ தான் ஆஃபீஸுக்கு போன மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம். சரி, இப்போ நீ கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்துட்டு தானே போவ? ஆமாம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா தான் போகலான்னு இருக்கேன். அங்கே ராணியத்தை கேட்க மாட்டாங்க? நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அம்மாவுக்கு. சரி சரி. இருவரும் மீராவின் வீட்டிற்கு சென்றனர். வாங்கடா, வந்துட்டிங்களா ரெண்டு பேரும் வேலை முடிஞ்சு? ஆமாம்மா வந்துட்டோம். ஆமாம் அத்தை வந்துட்டோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. சரி இருங்க, ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு சுந்தரி சமையல் அறைக்கு சென்று 2 டம்ளர்களை கொண்டு வந்தார். என்னது இது? ஜூஸ் தாண்டா, உங்களுக்காக போட்டு வச்சேன். நீங்கள் டயர்டாக வருவீங்கன்னு தான் நான் முன்னாடியே போட்டு வச்சேன். இந்தாங்க 2 பேரும் குடிங்க. எப்படி தான் உங்களுக்கு தெரியுமோ தெரில, நாங்கள் எப்போ டயர்டாக இருப்போம், எப்போ ஜாலியாக இருப்போம், எல்லாமே உங்களுக்கு தெரியுது. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இந்த ஜூஸை குடித்த பின்னாடி தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது, இந்த வெயிலுக்கும் அதுவும். சரி, நீங்கள் பேசிட்டுருங்க, நீங்கள் சாப்பிட்ட ஏதாச்சும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். சரிங்கம்மா, நாங்கள் மேலே போகிறோம், நீங்கள் பாருங்கள். அத்தை அதெல்லாம் வேணாம், நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா நாங்கள் சமைக்கிறோம், நீங்கள் உட்காருங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் வீட்டில் தானே இருக்கேன், நீங்கள் தானே வேலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, நான் செஞ்சு வைக்கிறேன். நீங்கள் போய் வந்து கொஞ்ச நேரம் கழித்து ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வாங்க போங்க, அதுக்குள்ளே நான் ரெடி பண்ணிடுறேன். அச்சோ அத்தை, எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், நாங்களே வந்து செஞ்சுக்கிறோம், நீங்கள் உட்காருங்க என்று கூறிவிட்டு தன்வி மற்றும் மீராவின் அறைக்கு சென்றனர். தன்வி, ஆமாம் நான் கேட்கணும்னு நினச்சேன், ரீயூனியனுக்கு நீ என்ன ட்ரெஸ் போடலான்னு இருக்க?
தெரியல தக்காளி, அதை இன்னும் எதுவும் டிசைட் பண்ணல. நீ என்ன போடலான்னு இருக்க? எனக்கு ஐடியா இல்லைன்றதுனால தான் உன்னை கேட்டேன். நீ மறுபடியும் என்னையே கேட்குற தன்வி, நான் என்ன பண்ணுறது சொல்லு. சரி இரு தக்காளி, 2 பேரும் பேசி ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வருவோம். தன்வி, பேசாமல் saree கட்டிட்டு போவோமா? சாரியா? நல்லா இருக்குமா? ஏய் சூப்பராக இருக்கும் அதெல்லாம். அப்போ சாரியே கட்டிட்டு போகலான்றியா? ஆமாம் அதான் சொல்கிறேன். உனக்கு ஓகேவா saree கட்ட? எனக்கு ஓகேன்றதுனால தான் நான் உன்கிட்ட கேட்டுட்ருக்கேன். சரி ஓகே, உனக்கு ஓகேன்னா சாரியை கட்டிட்டு போவோம் என்று தன்வி மீராவிடம் கூறினாள். ஆமாம் தக்காளி, என்ன saree கட்ட போகிற? இப்போ தானே saree கட்ட போகிறோன்றதையும் முடிவு பண்ணும். வெயிட் பண்ணு, பார்ப்போம் என்ன saree கட்டலான்ட்டு. சரி வா, அப்படின்னா உனக்கு எது நல்லாயிருக்கும்னு நான் செலக்ட் பண்ணித்தரேன். ஏய் தன்வி, நல்லா இருக்கிற saree செலக்ட் பண்ணுவல்ல? இல்லை என் மேலே ஏதாச்சும் கோவம் இருந்துச்சுன்னா அதை போய் இதில் காட்டுற போகிற. அடியே தக்காளி, அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீ என் தக்காளி ஆச்சு, உனக்கு அழகாக இருக்கிற saree சூப்பராக பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எடுத்து தரேன் வா. தக்காளி, இந்த saree எப்படி இருக்குது? இது மொடன்னு இருக்கும், அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு கசகசன்னு இருக்கும். எனக்கு இது வேண்டாம். ஓ அப்படியா, சரி இது. இது கலரே நல்லா இல்லை. ஏண்டி, இது உன் sarees தானே? ஆமாம் என் sarees தான், அதில் என்ன உனக்கு டவுட்டு தன்வி? பின்ன என்ன, உன்னோட sarees தானே, அப்புறம் எப்படி உனக்கு பிடிக்காத கலரில் வந்து உனக்கு saree இருக்கும்? ஏய் அப்போது ட்ரெண்டிங்காக போய்ட்ருக்கேன்னு எடுத்தேன், ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு அது பிடிக்கவே இல்லை. வேறு saree செலக்ட் பண்ணேன். சரி இது. இதில் மடிப்பே ஒழுங்காக உட்காராது. நம்ம வந்து வெள்ளிக்கிழமை ரீயூனியனுக்கு போனோம்னா இதை கட்ட ஆரம்பித்தா ஞாயிற்றுக்கிழமை தான் போவோம். சரியா, வேறு saree பாரு. மடிப்பே ஒழுங்காக உட்காராது சரியெல்லாம் எதுக்கடி வச்சுருக்க அப்படின்னா? தக்காளி, ஆனால் நல்லா இருக்குல்லப்பா, அதான் வச்சுருக்கேன். அது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கட்டினா நல்லாயிருக்கும், அதான் வச்சுருக்கேன். சரி இந்த saree, இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், அது அப்படியே தெரியும், அதனால் இது வேண்டாம். அடி தக்காளி, நான் செலக்டே பண்ணல, நீயே செலக்ட் பண்ணிக்கோ. ஏன் தன்வி அப்படி சொல்கிற? பின்ன என்ன, ஒன்று எடுத்தா மொடன்னு இருக்குன்ற. சரி வேறு ஏதாச்சும் எடுத்து தந்தால் கலரே எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற. இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன், அது உன்னோட saree தானே, ஏன் எடுக்கும்போது தெரியலையா? கலர் காம்பினேஷன் பார்த்து எடுக்கலையா நீ? சரி அதுவும் பரவாயில்லன்னு வேறு ஏதாச்சும் எடுத்தா மடிப்பு ஒழுங்காக உட்காராது, அதனால நான் இந்த saree கட்ட மாட்டேன்னு சொல்கிறேன். சரி அதுவும் வேணான்னு விட்டுட்டேன். இன்னொரு saree எடுத்தா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, அது கட்டினா அப்படியே தெரியும், அதனால நான் கட்ட மாட்டேன்னு சொல்கிறேன். அது ஏன் saree எடுக்கும்போதே உனக்கு தெரியலையா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குன்ட்டு? போ நீயே செலக்ட் பண்ணிக்கோ. சரி கோச்சுக்காத தன்விமா, இப்போ செலக்ட் பண்ணு, நீ அது எதுவாக இருந்தாலும் சரி நான் அதை கட்டிக்கிறேன், அதில் எதுவுமே நான் குறை சொல்ல மாட்டேன். இங்கே பாரு, இப்போ கடைசியாக ஒரே ஒரு saree செலக்ட் பண்ண, அதுதான் நீ கட்டிட்டு வரணும். வேறு உனக்கு ஆப்ஷனே கிடையாது. உனக்கு பிடிக்கலனாலே நீ அதை தான் கட்டுற, இல்லாட்டி நீ எடுத்துக்கோ போ. சரி நீ எடு, நான் அதையே கட்டிக்கிறேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நம்பி எடுக்கலாமா? நீ ஓகே சொல்வல்ல? எடு தன்வி, நான் அதுவே கட்டிக்கிறேன். ஏய் தக்காளி, இந்த saree எப்போ எடுத்த நீ? இதுவா? அம்மா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு எடுக்கணும்னு எடுத்தாங்க போல். அது எடுத்ததுலேருந்து இன்னும் கட்டலை ஒரு டைம் கூட. ப்ளவுஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். சொல்லவே இல்லை நீ இந்த மாதிரி saree இருக்குன்னு எனக்கு தெரியல. நானே மறந்துட்டேன் தன்விமா, அந்த saree இருந்ததே, அதனால் வந்து அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலை போல். ஆனால் அழகாக இருக்குது தக்காளி saree, உனக்கும் சூப்பராக இருக்கும். பேசாமல் நீ இதையே கட்டிக்கிறியா? நல்லா தான் இருக்குது, ஓகே தான். என்ன ஓகே தான், இது உனக்கு சூப்பராக இருக்கும், கட்டிக்கோ. சரி ஓகே. ஆனால் தக்காளி, இதோட ஃபேப்ரிக்கும் பாரு, ஃபுல்லாக சாஃப்டாக நல்லாயிருக்கு saree. நம்ம வந்து கட்டினாலையும் அவ்வளோவா வெயிட்டாக இருக்காது, ஃபுல்லாக உடுத்தின மாதிரியே இருக்காது, சும்மா சாஃப்டாக நல்லாயிருக்கு. தன்விமா, உங்ககிட்டயும் இதே மாதிரி ஒரு saree வந்து இதே கலரில் இருந்துச்சுல்ல? ஆமாம் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் இந்த ஃபேப்ரிக் கிடையாது. ஆனால் அதுவும் நல்லா தான் இருக்கும், டிசைனு அதெல்லாம் வேறு. பட் கலர் மட்டும் சிமிலராக சேமாக இருக்கிற மாதிரி இருக்குது. சரி நீ அதையே கட்டிக்கிறியா அப்படின்னா? அந்த சாரியா? ஆமாம் அந்த saree தான், நல்லாயிருக்கும் உனக்கு. அந்த சாரியா? ஆமாம் அந்த saree தான். எனக்கு அது நல்லா இருக்குமா? நான் இது வரைக்கும் ஒரு முறை கூட கட்டினதில்லை அந்த saree. சூப்பராக இருக்கும் உனக்கு, அதான் சொல்கிறேன். 2 பேரும் ஒரே கலரில் கட்டிட்டு போகலாம்ல? ஏய் நம்ம என்ன ஸ்கூலுக்கு வந்து படிக்கவா போகிறோம், ஒரே மாதிரி யூனிஃபார்மாக போட்டு போவ? ஸ்கூலுக்கு படிக்க போகல, ஆனால் ஸ்கூலுக்கு ரீயூனியனுக்கு தானே போகிறோம் தன்விமா,
அதனால் தப்பில்லை, ஒரே மாதிரி கட்டிட்டு போகலாம். சரி ஓகே, நீ சொல்லிட்ட, அப்புறம் என்ன, அதுவே கட்டிடலாம். ஆமாம் தக்காளி, அத்தைக்கிட்ட சொல்லிட்டியா இந்த மாதிரி ரீயூனியன் இருக்குது போக போகிறோன்ட்டு? எங்கே, இன்னும் இல்லை தன்விமா. இனிமே தான் நானும் போய் சொல்லணும், என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். நீ சொல்லிட்டியா தன்விமா? எங்கேருந்து, நானும் சொல்லலை, இப்போ தான் போய் சொல்லணும். ஈவினிங்காக வந்து பேசிக்கலான்னு விட்டுட்டேன். நைட்டு நான் சாப்பிட்டு வந்த பின்னாடி தான் நீ சொன்னேன். எல்லாருமே தூங்க போயிருப்பாங்கன்னு வந்து நைட்டு சொல்ல முடியல அவங்கக்கிட்ட. காலையில் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவங்க வச்சு என்ன செஞ்சதில் அதை சொல்லவே மறந்துட்டேன். இப்போ தான் போய் சொல்லணும். அதுவும் இல்லாமல் ஒரு ஆணியத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. 1008 ரூல்ஸ் பேசுவாங்க. நைட்டு தான் வேறு ரீயூனியன் இருக்குது. என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். நீ சொன்ன மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. தக்காளி, நீ தான் பேசி வந்து எனக்கு பெர்மிஷன் வாங்கி தரணும், சரியா? உன்னை நம்பி தான் என்னை எங்கே வேணாலும் உன் கூட அனுப்புகிறாங்க. அதனால் வந்து நீ பேசினா உன் ராணியத்தை கண்டிப்பாக கேட்டுப்பாங்க. எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்துரு. 2 பேரும் யூனியனுக்கு போகிறோம், ஒரு கலக்கிறோம். இங்கே மட்டும் என்ன வாழுதான்? உன்னை நம்பி தான் உன் அத்தை, அதுவும் உன் சுந்தரி அத்தை என்னை அனுப்புகிறாங்க. அது என்னன்னு தெரில. உன்னை வந்து என் வீட்டில் வந்து அப்படியே ரொம்ப நல்ல பிள்ளைன்னு வந்து நம்புகிறாங்க. என்ன உன் வீட்டில் ஆப்போசிட்டாக அப்படியே வந்து உன்னை நம்பாமல் என்ன நல்ல பிள்ளைன்னு நம்புகிறாங்க. இது நமக்கு மட்டும்தான் நடக்குதா, இல்லை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் இப்படி தான் இருக்கான்னு தெரியல என்று மீரா தன்வியிடம் கூறினாள். சரி சரி, பேசிகிட்டு இருந்தால் டைம் ஆகிடும், வா அத்தைக்கிட்ட போய் பேசலாம். தன்விமா, நீ தான் இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற, சரியா? உன் அத்தைக்கிட்ட பேசி நான் அங்கே வந்து என் அத்தைக்கிட்ட வந்து பேசி உனக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன், ஓகேவா? ஓகே தக்காளி. ஆனால் நீ நல்லா பேசுறியா? நீ பேசுகிற ஒவ்வொன்றும் உன் ராணி அத்தை மனசில் வந்து நங்கூரமாக நச்சுன்னு பதியணும், அந்த மாதிரி பேசணும், சரியா? யார்? நான் நங்கூரமாக நச்சுன்னு பதிகிற மாதிரி பேசுவேன். ஆமாம் தக்காளி, அந்த மாதிரி பேசினா தான் விடுவாங்க ஒரு ராணியத்தை. சரி சரி, வா, என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம், வா போய் பேசலாம். தன்வி மற்றும் மீரா இருவரும் கீழே வந்தனர். வாங்கம்மா, வந்துட்டிங்களா? இந்தாங்க பஜ்ஜி சுட்டு வச்சுருக்கேன், எடுத்து 2 பேரும் சாப்பிடுங்க. அத்தை, நான் தான் எதுவும் செய்ய வேணாம், நாங்கள் 2 பேரும் வந்து செய்கிறோன்னு சொன்னோம்ல, எதுக்காக செஞ்சுங்க? பரவாயில்லம்மா, இருக்கட்டும், சாப்பிடுங்க என்று சுந்தரி கூறினார். அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுடா, என்ன? அத்தை, நாங்கள் ஸ்கூல் படித்தோம்ல. ஆமாம், ரீயூனியன் வச்சுருக்காங்க அத்தை, எங்கள் கூட படித்த எல்லாருமே வருவாங்க. நாங்கள் 2 பேரும் அதுக்கு போயிட்டு வரட்டுமா? எப்படா ரீயூனியனு? நாளைக்கு இல்லை அத்தை, நாளான்னைக்கு. வெள்ளிக்கிழமையா? ஆமாம் அத்தை. அன்னைக்கு உங்களுக்கு வேலை இல்லை? இருக்குது அத்தை. அப்புறம் எப்படி போவீங்க 2 பேரும்? அம்மா, காலைல ஒன்றும் ரீயூனியன் இல்லைம்மா, நைட்டு தான். நைட்டா? நைட்டு எவ்வளோ மணிக்கு? 6 மணிலேருந்து 9 மணி வரையும் சொல்லியிருக்காங்கம்மா. ஆனால் நாங்கள் 8 மணிக்கு வந்துடுவோம், மறுபடியும் 5 மணிக்கு வர சொல்லியிருக்காங்கம்மா. ஆனால் நைட்டு எவ்வளோ மணிக்கு முடிப்பாங்கன்னு தெரில. அதில் 9 மணின்னு போட்டிருக்காங்க. அங்கே எல்லாருமே வரணுன்னா எப்படி இருந்தாலும் 6 மணி ஆகிடும். 6 மணிலேருந்து 9 மணி வரையும் நினைக்கிறேம்மா. எங்கே வச்சுருக்காங்க ரீயூனியனு? என்கே ரெஸ்டாரண்ட்மா. நமக்கு இங்கேருந்து பார்த்தா கிட்ட தான், ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். தன்வி, உங்கள் வீட்டில் என்னடா சொன்னாங்க? நான் இன்னும் சொல்லலை அத்தை, நீங்கள் சொன்னாதான், நீங்கள் ஓகே சொன்னாதான் நான் அம்மாக்கிட்டேயே பேசுவேன். இங்கே பாருங்கடா, நான் இப்படி சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. நைட் டைமில் 2 பேரும் தனியாக போகிறதுலாம் எனக்கு சரியாக படல, அதனால் நீங்கள் போக வேணாம். அத்தை, ரொம்ப நாள் கழிச்சு, இல்லை ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாருமே பார்க்க போகிறோம் அத்தை. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பார்க்க முடியும், அப்புறம் எல்லாருமே அவங்கவுங்களோட வேலையில் வந்து அவங்கவுங்க பிஸி ஆயிடுவாங்க. ப்ளீஸ் அத்தை, நாங்கள் 9 மணி வரையும் கூட இருக்க மாட்டோம், நாங்கள் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி வந்துடுறோம். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தா தான் அத்தை அம்மாக்கிட்டேயே பேசணும். ப்ளீஸ் அத்தை, ஓகே சொல்லுங்கள், நாங்கள் சேஃப்டியாக இருந்துப்போம். அதான் 2 பேர் இருக்கோம்ல, எனக்கு ஒன்றுனா மீரா பார்த்துப்பா, அவளுக்கு ஒன்றுனா நான் பார்த்துப்பேன்ல. ப்ளீஸ் அத்தை, ஓகே சொல்லுங்களேன். ஆமாம்மா, ரொம்ப வருஷம் ஆச்சும்மா என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் பார்த்து. நீ ஓகே சொன்னாதாம்மா போக முடியும். நீ ஏன் ஓகே சொல்லனா ராணி அத்தை எப்படிம்மா ஓகே சொல்லுவாங்க? ப்ளீஸ்மா ஒத்துக்கோ. ஏன்? ப்ளீஸ் அத்தை, ஒத்துக்கோங்களேன். சரி சரி, 2 பேரும் மூஞ்ச அப்படி வச்சுக்காதீங்க, மூஞ்ச மாற்றுங்க. சரி போவீங்க நீங்கள், ஆனால் போயிட்டு சீக்கிரமாக வந்துடணும். நீங்கள் சொன்ன மாதிரி 8 மணிக்கெலாம் வீட்டில் இருக்கணும், சரியா?
சரிங்க அத்தை, 8 மணிக்கெலாம் டான்னு இருப்போம். தேங்க்யூ ஸோ மச்மா. இந்த உலகத்தில் உன்ன மாதிரி யாருமே இருக்க முடியாது. நீ தான் இந்த உலகத்துலேயே இருக்கிற ஸ்வீட்டஸ்ட் மம்மி இன் த வேர்ல்டு. என் அத்தையாச்சு அப்போ ஸ்வீட்டாக தான் இருப்பாங்க. பாத்தியம்மா இவளை, இதில் கூட உங்களை விட்டு தர மாட்டான். அவன் என்னோட செல்ல பிள்ளை, அந்த மாதிரி தான் இருப்பாள். சரிதான், நீங்கள் கொஞ்சிக்கோங்க. சரிடா தன்வி, இங்கேயே இரு, நைட்டு சாப்பாடு சமைச்சிட்றேன், சாப்பிட்டு போவேன் சரியா? இல்லை அத்தை, அம்மா கிட்டேயும் போய் பர்மிஷன் கேட்கணும்ல, அதனால் நான் இப்போ போகிறேன் அத்தை. நாளைக்கு நான் இங்கே சாப்பிட்றேன் சரிங்களா? சரிம்மா. நானும் தன்வி கூட போயிட்டு ராணியத்தைக்கிட்ட பேசிட்டு வரேன். சரி, போயிட்டு சீக்கிரமாக வந்துடு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க அத்தை, நான் தக்காளி வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுறேன். சரிம்மா, கூப்பிட்டு போ. தன்வி மற்றும் மீரா இருவரும் தன்வியின் வீட்டிற்கு சென்றனர். அத்தை, ராணி அத்தை எங்கே இருக்கீங்க? வாடா மீரா, எவ்வளோ நாள் ஆச்சு வந்து நீ வீட்டுக்கு? அம்மா, அவள் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான்மா வந்துட்டு போனா. எதுவோ வருஷக்கணக்கில் பார்க்காத மாதிரி வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்கிற. இப்போ உன்னை யாராச்சும் கேட்டாங்களா நான் எப்போ பார்த்தேன் என்ன ஏதுன்ட்டு? அதான் நான் பார்த்தேன். என்னடா இன்னும் நான் சொன்னதுக்கு எதுவுமே ரிட்டர்ன் சொல்லலையேன்ட்டு. என்னை நோஸ் கட் பண்ணுறதுக்கு நீ தானே என்னை பெற்ற விட்ருக்கீங்க நீங்கள். சரி, பேசினதெல்லாம் போதும், வாங்க சாப்பிட்லாம். இல்லை அத்தை, இப்போ தான் அங்கே வீட்டில் வந்து பஜ்ஜி சாப்பிட்டு வரோம். இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டோம், அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். என்னத்தை, நைட்டுக்கு சமைச்சிட்டிங்களா? இல்லைடா, இன்னும் சமைக்கலை. என்ன செய்ய போகிறீங்க? இன்னும் என்ன செய்கிறதுன்னு தெரியலடா, இனிமே தான் யோசிக்கணும். அத்தை, அப்படின்னா சப்பாத்தியும் வெஜிடபிள் குருமாவும் செஞ்சு தரீங்களா? சரிடா, செஞ்சிடலாம் விடு. நீங்கள் செய்ய வேணாம், நாங்கள் 2 பேரும் செய்கிறோம், நீங்கள் போய் உட்காருங்க என்று மீரா கூறினாள். நீங்கள் 2 பேரும் சமைக்க போகிறீங்களா? ஆமாம் அத்தை, நாங்கள் 2 பேரும் தான் சமைக்க போகிறோம். இல்லைம்மா, நீங்கள் சமைக்க வேணாம், நீங்கள் போய் உட்காருங்க. நீங்கள் சின்ன சின்ன வேலை, இந்த மாதிரி காய் கட் பண்ணுறது அந்த மாதிரி மட்டும் பண்ணி தந்தால் போதும், மீதியெல்லாம் நானே பண்ணிக்கிறேன். ஐயோ அத்தை, நாங்கள் சமைக்கிறோம், நீங்கள் இன்னைக்கு சாப்பிட்றீங்க. நீங்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் சமைக்கிறோம் இன்னைக்கு. தன்விமா, சமைச்சிடலாமா? நான் ரெடிப்பா சமைக்க. நீங்கள் ரெடியா? நான் ரெடியாக தான் இருக்கேன், வாப்பலாம் என்று மீரா கூறினாள். இருவரும் சமையலறைக்கு சென்றனர். தன்விமா, அந்த காயெல்லாம் எடுத்து கட் பண்ணி நான் அதுக்குள்ளே வந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சு வச்சிடுறேன். சரி தக்காளி, நீ மாவு பேச, நான் அதுக்குள்ளே வந்து தேவையான காயெல்லாம் கட் பண்ணிடுறேன். இருவரும் சமையல் வேலைகளை செய்து கொண்டே பேசி கொண்டிருந்தனர். தக்காளி, போன டைம் பண்ண மாதிரி நம்ம எதுவும் சொதப்பக்கூடாது. இந்த டைம் நல்லா பண்ணி அவங்களுக்கு நம்மளோட திறமையை நிரூபிக்கணும் தக்காளி. அம்மாவை பார்த்தியா, நம்ம சமைக்கிறோன்னதோடனே அவங்களோட மூஞ்சில் ரியாக்ஷனே மாறிச்சு. அதை நம்ம மாற்றி காட்டணும். ஆமாம் தன்விமா, இந்த டைமு நம்ம எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி நம்ம ஒரு செஃப்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ணணும் இவங்களுக்கு. நம்மளோட சமையல்னாலே எப்பயுமே சொதப்புன்னு தான் நினச்சிருக்காங்க இவங்க. இன்னைக்கு பார்த்தியா அவன் சுந்தரியத்தை, நாம் வந்து செய்கிறோன்னு சொல்லியும் அவங்க செஞ்சுருக்காங்கன்னா என்ன? நம்ம மேலே அவ்வளோ நம்பிக்கை. என்னது நம்பிக்கையா? ஆமாம், அவ்வளோ நம்பிக்கை. எதில் தெரியுமா? நம்ம நல்லாவே செய்ய மாட்டோன்ட்டு. அதை நம்ம மாற்றி காட்டணும் இந்த டைம் செய்கிற சமையலை வச்சு. ஆமாம் தக்காளி, மாற்றி காட்டுறோம். தக்காளி, நீ எதுக்காக வந்த? நீ என்ன பண்ணிகிட்ருக்க இப்போ? எதுக்காக வந்த? ஹலோ மேடம், உங்களுக்காக நான் பெர்மிஷன் கேட்டுட்டேன். இப்போ எனக்காக நீ பெர்மிஷன் கேட்கலையே. பெர்மிஷன் தானே, வாங்கிக்கலாம். இரு தன்விமா, அது எப்படி நான் கேட்டு ராணியத்தை ஓகே சொல்லாமல் போவாங்க? அதெல்லாம் உனக்கு பக்காவாக பெர்மிஷன் வாங்கி தரேன், வெயிட் பண்ணு. சரி, ஏதோ பிளான் போட்டிருக்க. ஓகே, நல்லபடியாக முடிஞ்சால் எல்லாமே சரிதான். முருகன் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார். என்ன ராணி, மீராவும் வந்திருக்கா போல, வெளியே செருப்பு இருக்கு. ஆமாம்மாம்மா, நானும் வந்திருக்கேன். என்ன ராணி, கிச்சன்லேருந்து சவுண்டு வருது, என்ன பண்ணிகிட்ருக்காங்க 2 பேரும் சேர்ந்துட்டு? அவங்க தாங்க நைட்டுக்கு சமைச்சிட்ருக்காங்க. என்னது, அவங்க சமைச்சிட்ருக்காங்களா? ஆமாங்க. எதுக்காக பிள்ளைங்களெல்லாம் நீ சமைக்க விடுற? ஏங்க, நான் ஒன்றும் சமைக்க சொல்லலை, அவங்களா தான் வந்து நான் தான் சமைப்பேன்னு போய் உக்காந்துட்ருக்காங்க. எப்போத்துலேருந்து இந்த கூத்து நடந்துகிட்ருக்கு? 2 மணி நேரமாக சமைச்சிட்ருக்காங்கங்க, இன்னும் சமைச்சு முடிக்கல. அத்தை, அதெல்லாம் சமையலெல்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். குருமா கொதிச்சிட்ருக்கு, வந்துடும், அவ்வளோதான். நீங்கள் உட்காருங்க டைனிங் டேபிளில். எங்கள் 2 பேரோட சமையலை சாப்பிட்டு பார்த்து பாருங்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு.
என்னம்மா 2 பேரும் ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க? தெரியலங்க. போன டைம் மாதிரி எதுவும் நடக்காதே. அவங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? நானே சொல்கிறேன் வாங்க. நானும் தக்காளியும் போன டைம் வந்து இந்த மாதிரி தான் பாசமாக நாங்கள் வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறோன்ட்டு கிச்சனுக்கு வந்தோம். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன, உப்பு தான் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. நான் சொல்கிறது புரியுதில்ல? கொஞ்சோண்டு அதிகமாக போட்டுட்டோம். நான் போடலைன்னு மீரா போடலைன்னு நானும் வந்து அதிகமாக உப்பு போட்டோம். லைட்டாக தண்ணி பற்றாமல் கருகவும் செஞ்சிருச்சு. அதை நினச்சி தான் அவங்க 2 பேரும் பயத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அம்மா தோசை ஊற்றி கொடுத்து எல்லாருமே தோசையை சாப்பிட்டு தான் படுத்தோம் நைட்டு. அதை நினச்சி தான் 2 பேரும் பயத்தில் உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த தடவை பக்காவாக செஞ்சுருக்கோன்ட்டு. வாங்க நாம் சமைச்சதை பரிமாறலாம். ஏம்மா ஃப்ரிட்ஜில் வந்து மாவு இருக்குல்ல? இருக்குங்க. அப்போ பரவாயில்ல, ஏதாச்சும் ஒன்றுனா கூட தோசையை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டுடலாம். ஆமாங்க, நானும் அந்த தைரியத்தில் தான் உட்காந்துட்ருக்கேன். 2 மணி நேரமாக பாத்திரத்தை உருட்டுற சத்தம் தாங்க கேட்குது இன்னும். ஆனால் அவங்க 2 பேரும் வெளியே வந்த பாட காணோம். நீ எதுக்குமா அவங்கள முதல்ல வந்து விட்ட கிச்சனுக்குள்ளே? ஏங்க, நான் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்லை. அவங்க ஒன்று முடிவு எடுத்துட்டா மாறவா போகிறாங்க, அதனால தான் நானும் விட்டுட்டேன். இவர்கள் பேசி கொண்டு இருக்கும்போதே மீரா மற்றும் தன்வி அவர்கள் சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தனர். அத்தை, மாமா சமைச்சிட்டோம், வாங்க சாப்பிட்லாம். ஆமாம் அத்தை, யாதவ் எங்க? அவன் ரூமில் இருப்பாம்மா, ஏதோ தலைவலின்னு சொன்னான், அதான் மாத்திரை சாப்பிட்டு படுத்துருக்கான். சரிங்க அத்தை, இருங்க நான் போய் கூப்பிட்டு வரேன். இரு தக்காளி, நான் போய் கூப்பிட்டு வரேன். நீங்கள் உட்காரு, நான் போய் கூப்பிட்டு வரேன். பரவாயில்ல இரு தன்வி, நானே போகிறேன். அட உட்காருமா, நான் போய் கூப்பிட்டு வரேன். தன்வி யாதவின் அறைக்குள் நுழைந்தாள். யாதவ், யாதவ், சொல்லுக்கா. ஏண்டா என்னாச்சு? தலைவலிக்குதுக்கா. ஏன், எதனால? தெரியலக்கா, ரொம்ப தலைவலிக்குது. இப்போ பரவாயில்லையா இல்லை இப்பயும் அதே மாதிரி தான் இருக்கா? இப்போ பரவாயில்லக்கா, முன்னைக்கு. சரி வா, சாப்பிட்டு அப்புறமா மாத்திரை போட்டு படுப்ப. இல்லைக்கா, நான் மாத்திரை போட்டேன், எனக்கு சாப்பாடு வேணாம். யாதவ், உன் மீராக்கா வந்திருக்காடா? மீராக்கா வந்திருக்காங்களா? எனக்கு தெரியவே இல்லை. நீ மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருந்த, அப்புறம் எப்படி உனக்கு தெரியும்? வா கீழே போலாம். சரி இருங்க, நானும் வரேன். தன்வி மற்றும் யாதவ் இருவரும் வந்தனர். யாதவ், இப்போ எப்படிடா இருக்கு தலைவலி? பரவாயில்ல மீராக்கா. ஹாஸ்பிட்டல் போகலாமாடா? இல்லைக்கா, மாத்திரை போட்டிருக்கேன், சரியாயிடும். சரி வா, சாப்பிட்டு அப்புறம் மாத்திரை போட்டு மறுபடியும் தூங்குவேன். இல்லைக்கா, ஏற்கனவே மாத்திரை போட்டேன், அதனால் சாப்பிட்டு படுத்தா மட்டும் போதும். சரி வா, சாப்பிடுவேன். அதுவும் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் தானே சமைச்சிருக்கோம். என்னது, நீங்கள் சமைச்சிருக்கீங்களா? எனக்கு அப்படின்னா சாப்பாடே வேண்டாம்.